எங்க வாழ்க்கையில இந்த டிஷ்ஷை நாங்க ஒரு தாட்டி கூட சாப்பிட்டதில்ல. ஸோ எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட்டோடய இதை செய்ய நானும் என் மதரின்லாவும் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் கஸ்தூரி மெட்டி. அதை வாங்கிட்டு வீட்டில் வந்தோம். இந்த பாலக்கீரையை நல்லா கழுவி அடுப்புல வந்து தண்ணியை சூடு பண்ணி இந்த கீரையை நல்லா வேக விட்டுறணும். அப்புறம் பொடி பொடியா நறுக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியல. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட வதக்கின கீரையும் போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில பட்டை கிராம்பு சோம்பு போட்டு வெங்காயம், அப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த அரைச்ச விழுது அது கூட ஊத்திடணும். இப்ப நல்லா குட்டி குட்டியா பன்னீரை சாப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கீரை வந்து கொதிச்சு மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இந்த ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தினோம். அப்புறம் பன்னீரையும் போட்டு மேலால கஸ்தூரி மெட்டி கசக்கி போட்டுடலாம். இந்த டிஷ் பேர் நான் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. தனித்தனியா பன்னீர் பட்டர் மசாலாவும் கீரை கடையிலாமே சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல, சும்மா கை காட்டுறேன்.